ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த ஸ்தோத்திரம் விசேஷமான மாதத்தின் கடைசி நாளுக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தாவே நம்முடைய தேவஸ்தானத்திலிருந்து கர்த்தர் துதிக்கப்பட்டு மகிமைப்பட்ட தேவனை ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் ஏராளமான நன்மை செய்திருக்கிறார் நமக்கு. அதுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் தேவஸ்தானத்திலிருந்து தேவன் தொழுது கொண்டு கர்த்தர் நன்றி செலுத்த கர்த்தர் நாம் கிருபையாக இருக்கும் பார்க்க ஸ்தோத்திரம். உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடையாளத்தும் இறக்கத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்தவங்க கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து வருவோம். கடந்த நாட்களுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நாட்கள் அதாவது சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய இதயத்துள்ள அருவறுப்புகளையும் நம்முடைய அகத்தில் உள்ள இகத்தில் உள்ள அருவறுப்புகளையும் நாம் அகற்ற வேண்டும் சொல்லி நாம் ஒரு செய்தியிலே கண்டுகொண்டோம். நம்மத்திலே அருவறுப்பு இருக்கக்கூடாது, அது தீட்டு உண்டுபடுத்தும். இதயத்திலும் சரி அகத்திலும் மிகத்திலும் சரி அருவறுப்புகள் உண்டாகக்கூடாது, தீட்டுப்படுத்தும், பசுத்தமாக இருக்க முடியாது என்று சொல்லி நாம் ஒரு செய்தியிலே பார்த்தோம். அது இதயத்தில் உள்ள தீட்டுகளும் மட்டுமல்லாமல் வெளிப்புற சொத்துக்களில் அருவறுப்புகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், நாம் சில நேரங்களில் நற்கிரியை செய்யறதுக்கு நாம் தாமதிக்கிறோம், நற்கிரியை செய்ய நம்ம ஏறாது இருக்கிறோம், நற்கிரியை செய்யறதுக்கு நாம் தயங்குகிறோம். இதுக்கு ஒரு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மிடத்துல சில தேவன் அருவருக்கிற வெறுக்கிற ஒரு சில காரியங்கள் நம்ம இருக்கிறோம். அது மித்தமாக தான் நான் நற்கிரியை செய்ய முடியவில்லை, நான் நற்கிரியை செய்ய தயங்குகிறோம், நற்கிரியை செய்ய இயலவில்லை நம்மளாலே. 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. ஆகினாலே தேவன் அருவருக்கிற வெறுக்கிற நம்மளுடைய என்ன காரியங்கள் என்று சொல்லி நாட்டில் வேதாமத்திலிருந்து நாம் தியானம் பண்ணி அது நம்மத்திலிருந்து அந்த அருவருப்புகளை எடுத்து போடுவோமாக. அன்று நம்ம பார்த்தது இதயத்துள்ள அதாவது இதயத்துள்ள அருவருப்புகளும் சிந்தையுள்ள அருவருப்புகளும் அகத்திலுள்ள அருவருப்புகளையும் பார்த்தோம். அதை நீக்கிவிட்டால் தேவனுடைய சஞ்சரிக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன்று நம்ம பார்க்க போகிறது தேவன் பார்வையிலே நம்மளுடைய என்னென்ன அருவருக்கிற காரியம் இருக்கிறது, அதாவது தேவன் அருவருக்கிற காரியம் என்னென்ன நம்மகிட்ட இருக்கிறது, தேவன் தேவன் வெறுக்கிற காரியம் நம்மகிட்ட என்ன இருக்கிறது என்று நாம் தியானம் பண்ண வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. தேவன் அருவருக்கிற காரியம் நம்மகிட்ட இருந்தோமானால், நம்மகிட்ட இருக்குமானால், தேவன் வெறுக்கிற காரியம் நம்மகிட்ட இருக்குமானால் நம்மளை நற்கிரியை செய்ய அது விடா. நற்கிரியை செய்ய தடுக்கும், தயங்கும், நற்கிரியை செய்ய இயல முடியாது. தேவன் ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால தேவன் அருவருக்கிற அந்த காரியங்களை நாம் நம்மிடத்தில் இருக்காமல் நாம் பாதுகாக்க வேண்டும். தேவன் வெறுக்கிற காரியங்களை நம்மகிட்ட இருக்காமல் நம்ம பாதுகாக்க வேண்டும். இப்படி செய்தோமானால் நாம் நற்கிரிக்கு ஆயத்தமாக இருப்போம். இந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவன் பசங்க சோத்திரம் உண்டாத. ஆகிய இன்று நம்ம பார்க்க போகிற காரியம் வந்து தேவன் அருவருக்கிற காரியம் என்னென்ன, அது நம்மளுக்கு இருக்கிறதா சொல்லி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். தேவன் வெறுக்கிற காரியங்கள் என்னென்ன, அது நம்மளுக்கு இருக்கிறதா சொல்லி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். தீத்து 2ஆம் அதிகாரம், தீத்து 1ஆம் அதிகாரம் 16 ஒரு வாசிக்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 16 295 பக்கம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கைப்படுகிறார்கள். கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள் கீழ்ப்படியார்கள், எந்த நற்கிரியை செய்ய ஆகாதமா இருக்கிறார்கள். தேவன் சோத்திரம் மகிமை உண்டாதாக. இன்று தேவன் என்று அறிக்கை செய்கிற எல்லாரும் தேவனை நற்கிரியை செய்கிறார் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். அதுதான் வேதவசனம் போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலோ அவரை மறுதலித்திருக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதமாக இருக்கிறார்கள். தேவன் சோத்திரமாக. தேவனை அறிக்கை செய்கிறவர்கள், தேவன் என்று அறிக்கை செய்கிறவர்கள் நம்முடைய கிரியையினாலே அவரை அறிக்கை பண்ணது மாதிரி அவரை மகிமை செலுத்த நாம் காணப்பட வேண்டும். விசேஷமான கிரிகளை நற்கிரியை இருக்க வேண்டும்.
ஆனால் கிரியையிலோ நாம் இந்த தேவன் மறுதலிக்கிறமா சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், நற்கிரியை செய்யாமல். எப்படி நாம் தேவனை மறுதலிக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய கிரியைகள் என்ன இல்லை? நற்கிரிகள் இல்லை. இந்த நற்கிரிகளால் சில கிரியைகள் நாம் தேவன் மறுதலிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகையினால அவர்கள் தேவன் அறிக்கை செய்கிறார்கள், ஆனால் கிரியைகளோ அவங்க மறுதலிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவங்க என்னவா இருக்கிறாங்க? அருவருக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறார்கள், கீழ்ப்படியாததாக இருக்கிறார்கள். விசேஷமாக அவங்க எந்த நற்கிரியும் அவர்களை செய்ய இயலாத இருக்கிறார்கள். அதாவது என்ன தெரியுது அப்படின்னா, அருவ உள்ளவர்கள் தேவன் அருவருக்கிற, அதாவது தேவன் அருவருக்கிற காரியங்கள் உள்ளவர்கள் எந்த நற்கிரியிலும் செய்ய முடியாது. தேவனை நல்லா கேட்டுக்கணும். தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய இருந்தமானால் நம்மளாலே நற்கிரிகள் செய்ய முடியாது, நற்கிரி செய்ய இயலாது, நற்கிரியை தயங்குவோம். இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியார்கள் என்று கூட இந்த வசனம் நம்மளை போதிக்கிறது. கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. தேவனுடைய அருவருப்பு, தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்மகிட்ட ஒரு பொழுது இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் என்னென்ன காரியங்கள் தேவன் அருவருக்கிறார் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்மகிட்ட இருந்தோமானால் நாம் எந்த நற்கிரியும் செய்ய முடியாது. எபேசியர் 2:10 வாசிக்கும் போது நாம் நற்கிரிகள் செய்ய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நம்ம நற்கிரிகள் செய்ய முடியவில்லை. நாம் நற்கிரிகள் செய்ய முடியாது. கிறிஸ்துவில் ஆசிரியப்பட்டிருக்கிறோம், ஆனால் எந்த நற்கிரிகள் நாம் செய்ய இயல முடியவில்லை. நாம் நற்கிரிகள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் நம்மளால் எந்த நற்கிரியும் சரியாக செய்ய முடியவில்லை, தயங்குகிறோம். அது எபிலிட்டி இல்லாமல் சிலத்தை காணப்படுகிறோம். நற்கிரியை செய்ய முடியாது, நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆனாலும் எந்த நற்கிரியை நாம் ஒழுங்காக செய்ததும் இல்லை. வாசிக்கலாம் எபேசியர் 2:10. நற்கிரியை செய்யறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியா இருக்கிறோம். கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி தேவனுடைய ப்ராடக்டாக இருக்கிற நற்கிரியை செய்யறதுக்கு கிறிஸ்துக்குள்ளாக, ஆனாலும் எல்லா இடத்துலையும் நாம் நற்கிரியை செய்திருக்கோமா என்று பார்த்தால் அது இல்லைங்கிற பதில் தான் நமக்கு உண்டு. ஏன் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியம், தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்கிறது. அந்த அருவருப்பு காரியத்தை எடுத்து போட்டால் நாம் என்ன செய்யலாம்? நாம என்ன செய்யலாம்? நற்கிரியை செய்யலாம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த அருவருப்பு காரியத்தை எடுத்து போட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அங்கேயே அலைந்து திரிவீர்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசனமாய் தேவன் சொல்கிறார். வாசிக்கலாம். அதாவது எரேமியா 4:1 வாசித்து பாருங்க. அதாவது இந்த அருவருப்புகளை நீங்கள் மத்தியிலிருந்து எடுத்து போடணும்னா தேவன் அருவருக்கிற அந்த, அதாவது இது இயேசு மார்க்க சொன்னார், இதயத்துள்ள அந்த அருவருப்புகளை பார்த்தோம். அது பிறரை தீட்டுப்படுத்தும், நம்மளே தீட்டுப்படுத்தும் சொல்லி பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னென்றால் தேவன் அருவருக்கிற காரியம். அதாவது விசேஷமாய் நம்முடைய கையின் கிரியையில் முதல்ல பார்த்தது இகத்திலும் அகத்திலையும் உள்ள அருவருப்புகளை நாம் பார்த்தோம். அது நம்மளையும் தீட்டுப்படுத்தும், பிறரையும் தீட்டுப்படுத்தும். இது இதயத்தில் உள்ளதும் நம்ம வெளிப்படுத்த ஒரு அருவருப்புகளை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கையின் கிரியில் உள்ள அருவருப்புகளை. இதயத்தில் உள்ளதான் கையின் கிரியை காட்டும். நம்முடைய கிரியைகளை நற்கிரியைகளை இல்லாமல் இருக்கிறது எல்லாமே அருவருப்பான ஒரு காரியமாக இருக்குது. நம்முடைய கிரியைகளில் என்னென்ன காரியங்கள் அருவருப்பு இருக்கோ, தேவன் அருவருக்கிற காரியம் என்ன இருக்கோ அதை நீக்கி போட வேண்டும், இல்லைன்னா அலைந்து திரித்து தான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதாம் நமக்கு பரிந்துரைக்கிறது. அங்கே கர்த்தராய் தேவன் அவருடைய இறைவத்திற்கு சொன்ன வார்த்தைகளை நினைவு வந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். எரேமியா 4:1. இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் எனக்கு திரும்ப என்று கர்த்தர் சொல்கிறார். நீ உன் அருவருப்புகளை இங்க பாருங்க, நீ உன் அருவருப்புகளை வார்த்தை கவனிக்கணும். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து, அப்ப என்ன பாருங்க, இது என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் பார்க்கிற அருவருக்கிற காரியம் சொல்லி அர்த்தம். தேவன் வசனம் ஸ்தோத்திரமாக. தேவனோட பார்வையில் நீ என்னென்ன அருவருப்பு வைத்திருக்கிறாயோ அதை நீக்கி போட வேண்டும் சொல்லி தேவன் சொல்கிறார். வாசிக்கலாம். அகற்றிவிட்டால், அருவருப்புகளை நீக்கிவிட்டால், அகற்றிவிட்டால் நீ என்ன செய்யப்படுற? இனிமேல் அலைந்து திரிந்து போவதில்லை. அங்கேயும் அலைய வேண்டாம், படபடக்க வேண்டாம், உன் காரியத்துக்காக அங்கேயும் நீங்க சுற்றி திரிய வேண்டாம், தேட வேண்டாம் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இஸ்ரவேலே உனக்கு மனதிருந்தால் திரும்பு. நீ உன் அருவருப்புகளை என் பார்வைக்கு முன்னால் நீ அகற்றிவிட்டால் நீ அலைந்து
திரிய மாட்டாய் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். தேவன் சோத்திரம் உள்ளதாக தேவன் அவர் பார்வையிலே நம்முடைய என்னென்ன அருவருப்பு காரியங்கள் இருக்கோ அதை அகற்றிவிட நாம் முன்னுக்கு வர வேண்டும். இப்படி செய்தால் நாம் அங்கேயும் அலைந்து தெரியாதபடிக்கு விசேஷமாய் நற்கிரை செய்வதற்கு நாம் என்ன செய்வோம், திடமாக இருப்போம் என்று சொல்லி நாம் வேதாகம் போதிக்கிறதை நாம் நினைவு கொள்கிறோம். தேவன் சோத்திரம் உள்ளதாக ஆகிய நம்முடைய அருவருப்பு தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்களை நம்மளுக்கு அகற்றி போட வேண்டும். அப்படி நற்கிரை செய்வதற்கு நாம் என்ன செய்வோம், ஆயத்தமாய் காணப்படுவோம். அது மாத்திரமல்ல, அங்கேயும் அலைந்து திரிய மாட்டோம். தேவன் சோத்திரம் இல்லாத ஒரு காரியம் முடிவெடுக்காமல் அங்கேயும் அலைந்து தெரியவிட மாட்டோம், தெளிவான முடிவெடுப்போம். ஆகையினால அருவருப்பு காரியங்கள் விசேஷமாய் தேவன் பார்வையிலே நம்முடைய என்னென்ன தேவன் அருவருக்கிற காரியங்கள் இருக்குதோ அதை என்ன செய்ய வேண்டும், அகற்றி போட வேண்டும். தேவன் சோத்திரம் இல்லாத தேவன் வெறுக்கிற காரியங்கள் நம்முடைய என்னென்ன இருக்கோ அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், அகற்றி போட வேண்டும். அப்போ நம்ம அழிந்து தெரிய மாட்டோம், நற்கைகள் செய்ய கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் சோத்திரம் இல்லாதாக இப்போது நம்ம வாசிக்கலாம் என்னென்ன காரியங்கள் நம்ம அருவருக்கிறது. முதலாவது, தேவனுடைய காரியங்களே விசேஷமாக தேவன் நம்மளை பார்க்கிற காரியங்களே அருவருப்புள்ள காரியங்கள் என்ன என்று சொன்னால் இந்த விக்கிர ஆராதனைக்குரிய ஒரு காரியம். அதாவது விக்கிரங்களுடைய செயல்களுடைய காரியம். விக்கிரங்களுக்கு சொல்வதில்லை, விக்கிரங்கள் போன்ற சில செயல்கள் நம்மகிட்ட இருந்தால் தேவன் நம்ம என்ன செய்வார், அதே நமக்கு அது அருவருக்கிற காரியம் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறார். நம்மகிட்ட சில நேரங்களில் விக்கிரங்கள் போன்ற சில செயல்களுடைய நம்ம காணப்படுகிறோம், அந்த எண்ணங்களோட காணப்படுகிறோம். அது தேவன் பார்க்க என்னவாதான் இருக்கும், அருவருப்பாக தான் இருக்கும். அருவருக்கிற ஒரு காரியமாக வாசிக்கலாம். எரேமியா 16:18 வாசிக்கலாம். எரேமியா 16:18. முதலாவது நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கு இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன். அவர்களின் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீரின்றி அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களில் நாச்சமான விக்கிரகங்களினாலே நினைப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் சோத்திரம் உள்ளதாக இங்கேயே கர்த்தர் மக்கள் ஜனங்களின் கிரியையை பார்க்கிறார். அந்த கிரியையிலே நாச்சமுள்ள ஒரு காரியத்தை, விக்கிரகம் செய்கிற ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். இது என்னவா இருக்குதாங்க, அருவருப்பான நாட்சம் எடுக்கிற ஒரு காரியமா இருக்கு. திரும்பி வாசிங்க வசனத்தை. முதலாவது வாசிங்க. வாசிங்க. முதலாவது நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன். சரி, அடுத்தது அவர்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க என் சுதந்திரத்தை நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்கத தங்கள் காரியங்களில் நாச்சமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்ல. கர்த்தர் சோத்திரம் உள்ளதாக இங்கே பாருங்க, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவங்க விக்கிரகங்களை வைத்து சேவித்து இதை சி என்று சொல்லத்தக்கதாக ஒரு அருவருப்பு காரியத்தை என்ன செய்தார்கள் சொல்ல புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அதாவது விக்கிரகங்களை உண்டு பண்ணி கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாங்க, தள்ளி விடுகிற ஒரு அருவருப்பான காரியம் அவருடைய இருந்ததை தேவன் பார்க்கிறார். அந்த பலனை கொடுப்பார் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம் சிலத்தை தள்ளி விடுகிறோம் என்று சொன்னால் அது சில விக்கிரமான ஒரு காரிய நிமித்தமாக, விக்கிரமான எண்ணங்கள் நிமித்தமாக அது தேவன் முன்பாக அருவருப்பாக இருக்கிறார். அதே காரியம் பாருங்க, இந்த சி என்று சொல்ற அதே வார்த்தை இன்னொரு கூட எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 7:20. எசேக்கியேல் 7:20. அவருடைய சிங்காரத்தின் மகிமைக்கு அகந்தைக்கென்று வைத்து அதில் அருவருக்கப்படத்தக்கும் சி என்று எழுதியிருக்குமான காரியங்களின் விக்கிரங்களை உறுதி பண்ணினார்கள். பாருங்க, அவங்க மகிமைக்கென்று வைத்திருக்க அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்றாங்க, சி என்று அருவருக்கிற காரியங்கள் விக்கிரங்களை செய்தவர்கள் வைத்தார்கள். தேவன் சோத்திரம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை நிரப்பியிருக்கிறார். ஆனால் நம்ம மத்தியிலே சி என்று வெறுக்கிற அருவருப்பு காரியம் மத்தியில் இருக்கிறது. அது விக்கிரக காரியம் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். இதை நீ அகற்றிவிட வேண்டும், ஆசீர்வாதம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் சோத்திரம் உள்ளதாக கர்த்தர் நிரப்பின ஆசீர்வாதத்தை விக்கிரக காரியம் மூலமாய், விக்கிரக எண்ணம் மூலமாய் அந்த அருவருக்கிற அந்த காரியங்கள் சி என்று சொல்லத்தக்கதாய் இன்னும் சில நேரத்திலே தேவனை மறுதலிக்கிறவர்களாய் சில நேரத்தில் ஜனங்கள் காணப்படுறதை பார்க்கிறோம். விக்கிரம் போன்ற எண்ண நிமித்தமாய், விக்கிரம் போன்ற காரிய நிமித்தமாய்
அவர்கள் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்கள்? தள்ளி போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது கர்த்தர் பார்வை என்னவா இருக்குது? அருவருக்கிற ஒரு காரியமா இருக்கு. தேவ வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக இந்த காரியத்தை அகற்ற வேண்டும் சொல்லி சொல்கிறார். விக்கிரக காரியங்கள் உள்ள வந்தாலே தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம், தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். ஏன் தெரியுமா? அவர் தன்னோட மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் தம்மோட மகிமையை யாரும் கொடுக்க மாட்டார். தேவன் தம்முடைய மகிமைக்கு ஒப்பான எந்த காரியத்தையும் நீங்க பூமியில வச்சு சிருஷ்டித்து அதை செய்தாலும் தேவனுக்கு அது என்னவா தான் இருக்கும்? அருவருக்கிற ஒரு காரியமாக தான் இருக்கும். தேவனுக்கு ஒப்பாக, தேவனுடைய மகிமைக்கு ஒப்பாக நீங்க எந்த பொருள் மீதோ அல்ல எந்த ஒரு சப்ஜெக்ட் மீதோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மீதோ அல்ல எந்த ஒரு ஐடியல் மேலேயோ நீங்க வைத்தீங்க அப்படின்னா அது தேவனுக்கு முன்பாக என்னவா தான் இருக்கிறது? தேவன் அருவருக்கிற ஒரு காரியமாக தான் இருக்கும். அந்த தேவன் அவன் மகிமைக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதுங்கிற தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். ஏசாயா 42 வாசிங்க. ஏசாயா 42:8 அப்புறம் 48:1. ஏசாயா 42:8 வாசிங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவருக்கும், என் துதி விக்கிரங்களுக்கும் கொடை. என் மகிமையை வேறொரு கொடுக்க மாட்டேன். என் மகிமையை வேறொருக்கு கொடுக்க மாட்டேன். என் மகிமையை, அதாவது என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஏன்னா அப்படி செஞ்சீங்கன்னா அது தேவனுக்கு அருவருக்கிற ஒரு காரியமா இருக்கும். அதை நம்ம செய்யக்கூடாது. அதாவது இங்கே விக்கிரக ஆராதனை மட்டும் நான் இங்கே தேவனுக்கு அருவருப்பான காரியம் சொல்லவில்லை, தேவன் அருவருக்கிற காரியம் என்று சொல்லவில்லை. விக்கிரக ஆராதனை போன்ற காரியங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் அது இருந்துதான் தேவன் பார்வையில் என்னவாக இருக்கும்? அருவருக்கிற காரியம். அது என்ன என்று சொன்னால் அது விளக்கம் நீ புரிஞ்சுக்கணும். அது என்னையா விக்கிரக ஆராதனைக்குள்ள எண்ணங்கள் அமைந்திருக்கு எப்போ எதை சொல்றீங்க அப்படின்னா, தேவன் கொடுக்குற மகிமையை வேறு யாருக்கும் செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அது ஒரு விக்கிரமான தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். தேவன் கொடுக்கிற மகிமையை நாம் எந்த பொருளுக்கும், எந்த சப்ஜெக்டுக்கும், எந்த மனிதர்களுக்கும் அல்லது எந்த விக்கிரத்துக்கும் கொடுத்தால் தேவன் பார்வையில் என்னவா இருக்கும்? அது அருவருக்கிற ஒரு காரியமா இருக்கும். அதை செய்யக்கூடாது என்று சொல்கிறார். தேவன் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையினாலே நாம் தேவன் கொடுக்கும் மகிமையை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. சில நேரங்களில் தேவனுக்கு மகிமை மனிதர்கள் கொடுத்து அவங்க தூக்கி விடுகிறோம். ஐயா தெய்வம் போல வந்தீங்க என்று சொல்லி சில ஆட்கள் சொல்கிறோம். சில ஆட்கள் தலைவரே, சில தெய்வமே என்று சொல்லி சில மனிதர்களை அதுக்கு எபிலிட்டி இல்லாத மனிதர்கள் அப்படி நம்ம தூக்கி வச்சு பேசுகிறோம். கடவுளைங்கிறோம் சில மனிதர்களை. அப்படி செய்யக்கூடாது. சிலர் பணத்தை தெய்வமாகித்துக் கொள்கிறார்கள். சிலர் தொழிலே, தொழில் வருமானத்தை தெய்வமாக வைத்துக் கொள்கிறார்கள். சிலர் ட்ரஸ்ட், இப்படி அவங்க ஒரு சப்ஜெக்ட் மேலே போய் என்ன செய்கிறார்கள்? அவங்க தெய்வமாக வைத்துக் கொண்டு வைக்கிறார்கள். இது கர்த்தர் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டார், ஒத்துக்க போவதில்லை. அது தேவனுக்கு முன்பாக என்னவாகும்? தேவன் அருவருக்கிற ஒரு காரியமாகும். தயவுசெய்து தேவனுக்கு மகிமை தேவனுக்கு கொடுங்கள். அந்த மகிமை வேறு எந்த வேலைக்காகவும், எந்த மனிதன் மேலாகவும், எந்த சப்ஜெக்டுக்காகவும், எந்த பொருளுக்காகவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னால் உங்கள்கிட்ட விக்கிரகங்களோட அந்த ஆவி இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். விசேஷமாய் தேவன் அருவருக்கிற அந்த காரியம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அதை அகற்ற வேண்டும். அப்போதான் நீங்கள் நற்கிரியை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாவீங்க. விசேஷமாய் அங்கேயும் அலைந்து திரிய மாட்டீங்க. தேவன் கொடுக்குற மகிமையை வேற யாருக்காவது, வேற எந்த பொருளுக்காக நீங்கள் கொடுத்து பாருங்கள். விக்கிரக காரியம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அர்த்தம். தேவன் அருவருக்கிற அந்த காரியம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அர்த்தம். நாம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். தயவுசெய்து தேவனுக்கு மகிமை வேறு எந்த காரியத்துக்கு கொடுக்காதீர்கள். அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம். விசேஷமாக அது விக்கிரத்துக்குள்ள காரியமாக இருக்கிறது. அதுக்கு தேவன் மகிமையை எந்த விக்கிரத்துக்கும் எந்த பொருளுக்கும் ஈடாக செலுத்தாதீர்கள். அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியமும். சிலர் படிப்பே இருந்துடும், சிலர் வேலையிலே இருந்துடும். அது பாருங்க, தேவன் கொடுக்குற மகிமையெல்லாம் யாருக்கு கொடுக்குறீங்க? வேலைக்கு படிப்பும் கொடுத்து பண்ணுறீங்க. ஆனால் தேவன் பார்வைக்கு எதமாக தான் இருக்கும்? அது அருவருப்பு தேவன் அருவருக்காக இருக்கும். அவருடைய மகிமை தேவனுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். தேவனுடைய மகிமை தேவனுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். வேற எந்த பொருளுக்கும் எந்த காரியத்துக்கும் செலுத்தினானால் அது ஒரு விக்கிரகத்துக்கு ஒப்பான ஒரு காரியம் தான். விசேஷமாக தேவன் பார்வையிலே அருவருப்பான ஒரு காரியம் தான். வாசிக்கிறா 48:1. ஏசாயா 48:1.
அங்கேயே என் மகிமையை நான் யாருக்கு கூட என் துதி யாருக்கு கூட என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பாருங்க, அதே மகிமை யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறது தேவனுக்கு வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். வாசிக்கலாம். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சார்ந்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேல் தேவனை அறிக்கையிடுவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரை கேளுங்கள். 48:1 ஏசாயா 48:1. மகிமையார் கூட வருண் என் நிமித்தம் அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருக்கு கொடேன். ஆமென். ஹalleluya. என் மகிமையை நான் வேறொருக்கு கொடேன். எனக்கு ஈக்குவலா ஒருத்தருக்கு நீங்க செலுத்தாதீங்க. என்ன மகிமை? என் மகிமை வேறொரு கொடேன். சில டீச்சர் போய் திருத்தி பார்க்குறோம். ஆசிரியர்களுக்கு குரு மரியாதை தேவைதான், ஆனால் தேவனோட மேலே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அது தேவைதான், ஆனால் அது தேவனுடைய மகிமைக்கு மேலாக இருக்கக்கூடாது. எல்லாம் தேவனுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். சில நேரத்தில் ஈக்குவலாக காமிச்சிடும். நல்லா கேட்டுங்க. வேலைக்கோ பணத்துக்கோ ஒரு மனிதருக்கோ ஒரு ஆளுக்கோ சில பொருட்களுக்கோ நீங்கள் தேவனுக்கு ஈடாக அவரோட மகிமையை செலுத்தாதீர்கள். அந்த காரியத்தில் தேவன மகிமைக்கு ஈடாக செலுத்த நினைக்காதீர்கள். அதுக்கு மேலாம் செலுத்த நினைக்காதீர்கள். அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம், விசேஷமாக ஒரு விக்கிரமான காரியம். அதனால் தேவன் அதாவது அருவருக்கிற ஒரு காரியம், அதை நம்ம செய்யக்கூடாது. எப்போவுமே நீ கொடுக்குற குரு மரியாதை சரி, பக்தி மரியாதை சரி, அது தேவனுக்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும். அதுக்கு நிகராக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலாகவும் இருக்கக்கூடாது. தேவன் மகிமைக்கு மேலாக இருக்கக்கூடாது, தேவன் மகிமைக்கு நிகராகவும் இருக்கக்கூடாது. தேவன் மகிமை உட்பட்டுதான் இருக்க வேண்டும். உங்களுக்கு குரு மரியாதை, தகப்பன் மரியாதை, தாய்க்கு மரியாதை, வேலையில் உள்ள பக்தி, இது எல்லாம் எதுக்குள்ளதாக இருக்கணும்? தேவன் மகிமைக்கு உட்பட்டுதான் இருக்க வேண்டும். அதுக்கு நிகராக இருக்கக்கூடாது, அதுக்கு மேலாக இருக்கக்கூடாது. இது தேவன் பார்வையிலே ஒரு அருவருக்கிற ஒரு காரியமாக தேவன் பிரசனம் சோத்திரம் அகற்ற வேண்டும். இதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே வசனம் பாருங்க, எசேக்கியேல் 11:18 வாசிக்கலாம். எசேக்கியேல் 11:18. இதை நீ அகற்றியோட முன்னுக்கு வர வேண்டும். இந்த ஒரு அருவருக்கிற காரியத்தை நீங்க அகற்றியோட முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் தேவன் பிரசனம் சோத்திரம் உண்டாக. இப்போ நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, விக்கிரகம் என்று சொல்லி விக்கிரமுடைய எண்ணங்களுடைய சொல்லி, அதாவது தேவனுடைய மகிமைக்கு இன்னொரு பொருளுக்கு ஒப்பாக்குற அந்த விக்கிரங்களுடைய எண்ணங்களை என்று என்ன செய்வீங்கன்னு அந்த அருவருக்கிற காரியத்தை அகற்றி போட வேண்டும். இதுதான் 4 வசனம் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறோம். தேவசம் சோத்திரம் வாசிக்கலாம். சி என்று சொல்லி அகற்றுவார்கள். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவர்களின்படி செய்ய நான் அவர்களுக்கு 7 இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை ஒரு மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். ஆமென். தேவன் மச சோத்திரம் சி என்று சொல்லுகிற அந்த விக்கிரக எண்ணங்களுடைய அந்த அருவருக்கிற காரியங்களை நீ அகற்றி போடுவார்கள். அப்படி செய்யும் போது அவங்களை ஏக இறைத்து கொடுத்து கல்லான இருதயத்தை என்ன செய்வேன்? சதையான எடுத்து கொடுத்து அவங்களே ஆசீர்வதிப்பேன். இப்போ 21 வசனம் வாசிங்க. தங்கள் இதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையில் மேல் சுமர பண்ணி கர்த்தராகிய அவர்கள் தேவன் ஸ்தோத்திரம். சி என்று அருவருக்கப்படத்தக்கதான அந்த விக்கிரக எண்ணங்களை, அந்த விக்கிரக காரியங்களை, விசேஷமா விக்கிரக காரியங்கள் சொல்லப்படுற அந்த தேவன மகிமையை எடுத்து இன்னொரு பொருள் மேல வைக்கிற அந்த காரியங்களை நீங்க அகற்றவில்லை என்று சொன்னால் அந்த பழி எல்லாம் என்ன செய்யும்? அவங்க மேல் சுமரும் என்று சொல்றார். ஒருவேளை அவங்க சீ என்று அகற்றப்படக்கூடிய அந்த அருவருக்கிற காரியங்களை, அந்த விக்கிர எண்ணங்களை, விக்கிரம் போன்ற எண்ணங்களை, அதாவது தேவனுடைய மகிமைக்கு ஒப்பா வேற எங்க காரணம் வைக்கிற அந்த எண்ணங்களை நீங்க அகற்றி போட்டால் கர்த்தர் செய்வார். உங்களை ஏக எடுத்து கொடுத்து கல்லாம எடுத்து போட்டு சதையான எடுத்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக அந்த வசனம் வாசிக்கும் தெரியும். இப்போ 19 வாசிக்கலாம். அவைகள் கட்டளை பெற்று நடந்து
நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். இது எப்போ தெரியுமோ அந்த சீ என்று சொல்ல அருவப்புக்காரங்க இருக்கிற எண்ணங்களை தேவனுக்கு மகிமைக்கு ஒப்பா வேற எந்த காலத்தை செலுத்துகிற அந்த எண்ணங்களை நம்ம அகற்றி போட்டால் உங்களுக்கு கல்யாணத்தை எடுத்து போட்டு சதை எடுத்து தருவார். அது மாத்திரம் இல்லை, அதுக்கு வசனம் பாருங்க, கர்த்தர் வசனம், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தேவன் அவர்களுக்கு தேவனா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி அவங்களோட அந்த சீ என்று சொல்கிற அந்த அருவப்புகளை அகற்றி போடாவிட்டால் அது என்ன செய்யும்? அவங்க தலை மேலே அது சுமரும் என்று சொல்லி கருத்து சொல்கிறார். ஆகையினால முதல் காரியம் தேவன் பார்வையிலே அருவருக்கிற காரியம் என்னென்னு சொன்னால் விக்கிரமம் போன்ற எண்ணங்களை நம் இதயத்திலிருந்து செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும். அந்த விக்கிரமங்கள் என்ன என்று சொன்னால் நாம் தேவன் கொடுக்குற மகிமை வேறு எந்த இதுக்காகவோ, ஒரு பொருளுக்காக, ஒரு கல்லுக்காக, ஒரு விக்கிரத்துக்காக, ஒரு மனிதனுக்காகவோ அல்லது விசேஷமாய் ஒரு வேலைக்காக, ஒரு பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் எதிரே நம்ம செலுத்தக்கூடாது. அப்படி செலுத்தினா அது விக்கிரங்களுடைய ஒரு காரியம் தான். அது விக்கிரம் எண்ணத்துக்குரியதான், விக்கிரங்களுடைய சம்பந்தப்பட்ட காரியம் தான். அது தேவன் அருவருக்கிற காரியம் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். கர்த்தருடைய சோத்திரம் உண்டாதாக. அதாவது இந்த காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது விக்கிரங்கள் ஆராதனை மட்டும் நாங்கள் குறிப்பிடவில்லை, விக்கிராதனை உண்டு சொல்லி ஏற்கனவே சைட்டாக பார்த்தோம். விக்கிராதங்கள் ஏதாவது நாட்டம் எடுக்கிற அந்த விக்கிரங்களை அவர் என்ன செய்ய வேண்டும்? அருவருக்கிற காரியத்தை அகற்ற வேண்டும் சொல்லி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ விக்கிர ஆராதனைகளை பற்றி நான் சொல்லவில்லை, விக்கிரம் கொண்ட எண்ணங்களை. விக்கிரம் கொண்ட என்ன தெரியுமா? இன்னும் ஃபேக்டாக அவங்க புரியவா சொல்கிறேன். விக்கிரம் கொண்ட எண்ணங்கள், விக்கிரத்துக்குரிய எண்ணங்கள் நம்ம என்ன அப்படின்னா, நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவனுடைய மகிமையை வேறு யாருக்காக செலுத்தணுமானால் அது என்னவாக இருக்கும்? விக்கிரமம் போன்ற ஒரு எண்ணமாக இருக்கும், விக்கிரத்தின் எண்ணமாக இருக்கும், விக்கிரமின் தன்மையாக. ஆகையினால நாம் தேவனுக்குரிய மகிமையை தேவன் தான் கொடுக்க வேண்டும். அது மனிதனுக்கோ அது யாருக்கோ கொடுக்கக்கூடாது. குடையன் என்று சொல்லி தேவன் சொல்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவன் ஈக்குவலாக சில மனிதரை வைத்து கொடுக்குறோம். அவர்களை அது வைத்தாலே அவர்களுக்கு என்ன செய்கிறோம்? நிச்சயமாக அது விக்கிர எண்ணங்கள் கூட தான் அவர் பார்க்குறோம். ஏன்னா தேவனோட நம்பிக்கையை அவங்க மேலே வைக்காமல் யார் மேலே வச்சுருப்போம்? தேவனுடைய மகிமையோ மனிதன் மேலேயோ பணத்து மேலேயோ வேலைக்கு மேலே நம்ம செலுத்தினால் தேவனோட நம்பிக்கை வைக்காமல் யார் மேலே வச்சுருக்கிறோம்? அந்த பொருட்கள் மீது பணத்து மேலே வேறு வைத்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். குறிப்பாக அது சொல்லுறதுக்கு அந்த அறிந்து கொள்ள விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உங்கள் நம்பிக்கையோ ஒரு மனிதன் மேலேயோ, ஒரு பொருள் மேலேயோ, ஒரு பணத்து மேலேயோ, ஒரு வேலை மேலே இருந்தோம்னு சொன்னால் அது விக்கிரமான ஒரு எண்ணமாகும், தேவனுக்கு வெளியே வந்த ஒரு எண்ணமாகும், தேவன் நம்பிக்கை வைக்காத ஒரு எண்ணமாகும். இந்த எண்ணங்கள் தேவனுக்கு முன்னால் என்னவா இருக்குது? தேவன் அருவருக்கிற ஒரு காரியமா இருக்கு. இதில் நீங்கள் விடுதலையாக வேண்டும், இதை அகற்ற வேண்டும். இப்படி செய்தியானால் கர்த்தர் உங்களுக்கு தேவனா இருப்பார், நீங்கள் ஜனமா இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டு. அதனால தேவன் அருவருக்கிற ஒரு காரியங்களை ஆட்சிப்பட வேண்டும். அதில் முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால் விக்கிரமம் கொண்ட எண்ணங்களை, விக்கிரமம் கொண்ட காரியங்களை, விசேஷமாக தேவன் மகிமை ஒப்பாக வேறு எந்த காரியங்கள் எந்த இதுக்கு வைக்காமல் உள்ள காரியங்களை, அதாவது தேவனுக்கு மகிமைக்கு ஒப்பாக நம்ம எந்த பொருளாக வைக்கிற அந்த காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அகற்றி போட வேண்டும். சில நேரங்களில் தாய்க்கு நம்ம வசதி சொல்கிறோம், அது தப்பு கிடையாது. தாய் கொடுக்க மரியாதையும் பெற்றோர் கொடுக்க மரியாதையும் நீக்கி கொடுத்துதான். ஆனால் தேவன் மேலாக இருக்கக்கூடாது, எல்லாம் தேவனுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். குரு மரியாதை அது தேவனுக்கு மேலாக இருக்கிறது, தேவனுக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். ஆகையினாலே நாம் எந்த காரியத்திலும் தேவன் கொடுக்குற மகிமையை, தேவன் கொடுக்குற தேவனுக்கு நம்பிக்கையை ஒரு மனிதன் மேலோ, பொருள் மேலோ, பணம் மேலோ, எந்த சப்ஜெக்ட் மேலோ நாம் வைத்தோமானால் அது விக்கிரங்கள் ஒரு எண்ணங்கள் உரியவர்களாக காணப்படுகிறோம். அது தேவன் பார்வையிலே ஒரு அருவருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த காரியத்தை அகற்றி போடுவோம். தொடர்ந்து தேவன் நமக்கு தேவனாக ஆசைப்படுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ரெண்டாவது காரியம், தேவன் அருவருக்கிற காரியங்களை ரெண்டாவது காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 5:6. பொய் பேசுகளை அனுப்பி இரத்தப்பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் செய்கிறார், அருவருக்கிறார். இந்த சூது தேவனுக்கு பிடிக்காது.
உண்மை உள்ளது என்று சொல்லும், இல்லையே இல்லை என்று சொல்லுது. சூதுவாக பேசுறது, நைஸாக பேசுறது, கன்னிங்காக பேசுறது, தந்திரமாக பேசுறது, இதெல்லாம் இவங்க என்ன செய்யிருக்காரு? சில கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஞானமாக நடக்கிறதான்னு சொல்லிக்கிறோம். ஆனால் கிடையாது. தேவனுடைய பார்வையிலே அது ஒரு அருவருக்கமான ஒரு காரியமாகும். சூதுள்ள ஒரு காரியத்தை திருச்சபைக்குள்ள நீ செய்தினானால், சூதுள்ள காரியத்தை உலகத்துக்கு நீ செய்தினானால், தேவன் உங்கள் அருவருப்பான காரியம் இருக்குன்னு சொல்லி நினைத்துக் கொள்வார். நீங்கள் பிறருக்கு சூதுள்ள மனுஷனாக இருக்கக்கூடாது. சூதுக்கு விலகி போகிற மனுஷனாக இருக்க வேண்டும். நீங்கள் சூதுள்ள மனுஷனாக இருந்தால் நீங்கள் அருவருப்பான காரியங்கள் இருக்குன்னு சொல்லி தேவன் நினைத்துக் கொண்டு உங்கள் நற்கையை சேர்த்து ஆயத்தப்படுத்த மாட்டார். நம்மளால் நேர நற்கையை செய்ய முடியவில்லை. சில சூதுள்ள எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறது. முதல்ல விக்ரம் எண்ணம் நம்மகிட்ட இருக்கிறது. ரெண்டாவது என்ன பார்க்குறோம்? சூதுள்ள எண்ணம். சூது அதாவது ஒரு காரியத்தை அடையிறதுக்கு என்னென்னமோ பண்ணி சில வேலையை செய்கிறார்கள். ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு என்னென்னமோ பண்ணி செய்கிறார்கள். என்னென்னமோங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா சத்தியத்தின்படி செய்யாமல் செய்கிறார்கள். ஒரு காரியத்தை அடைந்து கொள்றதுக்கு சத்தியத்தின்படி போகாமல் வேற ஏதோ குறுக்கு வழியாக ஏதோ ஒரு மாம்ச பிரகாரமாய் சில கெட்ட சிந்தனை மூலமாய் அதை அடைய நினைக்கிறார்கள். அது சூதுவா. சிலர் சொல்லுவாங்க சூதுவாதாரியா பிள்ளையா அப்படிமா. அப்போ என்ன அர்த்தம்? அவன் எப்பா சொல்லாம தவறு செய்ய மாட்டான்னு சொல்லி அர்த்தம். சத்தியத்தின்படி தான் நடப்பான்னு சொல்லி அர்த்தம். இன்னசென்ட்டாக இருக்கான்னு சொல்லி அர்த்தம். அப்படிதான் நம்ம இருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? சில நேரத்தில் சூது உள்ள காரியங்களை நம்ம செய்து ஒரு காரியத்தை பெற்று நினைக்கிறோம். சில காரியங்கள் சூது உள்ள காரியங்களை செய்ய நினைக்கிறோம். நமக்கு தானாக அந்த காரியம் வந்து எட்டுப்படியாக அதை நாம் எளிமையாக எட்டுக்கொள்ள முடியாத சில சூது செய்ய நினைக்கிறோம். அப்படி தயவுசெய்து தேவ பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா தேவனுக்கு முன்னால் என்னவா இருக்குது? ஒரு அருவருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அதை செஞ்சு நாம் நற்கிலை செய்யறதுக்கு நாம் இயலாமையாக போகக்கூடாது. சூரியக்காரனை அறிவோமாக, குறுக்கு வழிக்காரனை அகற்றி போடுவோமாக, எல்லாம் தெய்வத்தின் வழிமுறையாக சத்தியின் வழிமுறை நடப்போம், ரட்சிப்பு வழியாக நடப்போம். சூரியக்காரனுக்கு நமக்கு தேவையில்லை. தேவ வசனம் சூத்திரம் உண்டாதாக நாம் ஏதோ ஒரு காரியத்தை சில இடத்துல நம்ம செய்ய நினைக்கிறோம். சில ஃபாரின்ல இப்போ பேமெண்ட் வாங்கினாங்க. எப்படி வாங்கினாங்க தெரியுமா? அங்கங்கே ஒரு 10 பிள்ளையை நிப்பாட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாத ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிக்கொண்டு ஒரு பில்டிங் ஃபோட்டோ எடுத்து ஃபாரின் அனுப்பிச்சு, சார் நாங்கள் பில்டிங் கட்டிக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு இது பேசிக் ஃபாரின் இருக்கிறாங்க, ஒன்று ஃபாரின் பணம் அனுப்புகிறாங்க. இங்கேருந்து பார்த்தா அந்த பிள்ளைகள் அங்கே இல்லை, அப்படி ஹோம் கட்டி கொண்டிருக்கிறதையும் அங்கே இல்லை. அப்போ பாருங்கள், அப்போ அதில் என்ன ஆகுது பாருங்கள், இது சூது செஞ்சு வாங்குறாங்க. அப்படி தேவ பிள்ளையை செய்யக்கூடாது. சில இடத்துல சூது செஞ்சு பெற்றோர்கள் ரேங்க் கூட கையெழுத்துலாம் வாங்குறாங்களாம். அப்படி செய்யக்கூடாது. தேவ பிள்ளையை அப்படி செய்யக்கூடாது. சூதுள்ள எண்ணம் அது என்னவாக தேவனுக்கு முன்பாக அருவருக்கிற ஒரு காரியமாக ஒப்பைக்கிறது, சமாளிக்கிறது, இதெல்லாம் ஒரு சூதுள்ள எப்படியா சமாளித்து தப்பிச்சிக்கலாம் இந்த அப்படி நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் சத்தியப்பட இருந்து வெற்றியை அறிந்து கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. சத்தியம் தான் அந்த இடத்துல வெற்றியை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும். உங்கள் சூது அங்கே தேவனுக்கு நிற்க முடியாது. ஏன்னா அருவருப்பு தேவனுக்கு அருவருக்கான ஒரு காரியமாக. ஆகிய நான் ரெண்டாவது காரியம், தேவன் அருவருக்கிற ரெண்டாவது காரியம் சூதுள்ள என்ன நம்மகிட்ட இருக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் சூத்திரம் உண்டாதாக. மூணாவது பாருங்க, மீகா 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போது ஒரு கள்ளத்தராசு, ஒரு பிறரை ஏமாற்றுகிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. வஞ்சகம் பண்ற எண்ணம் அங்கே இருக்கக்கூடாது. ஒரு ஏமாற்ற கள்ளத்தராசு அவன் இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். மீகா 6:10-11. உம்மாவுடைய வீட்டிலே உம்மாவுக்குனால் சம்பாதித்த பொக்கிஷம் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மறைக்காலும் இன்னும் இருக்கிறது. பாருங்க, அவன் வச்சிருக்க பொக்கிஷம் என்ன இருக்குது? அருவருக்கக்கூடிய குறைந்த மரக்கால். அப்படி என்ன தெரியுமா? 1/2 கிலோ வெயிட் படிக்கல் அங்கே இருந்துச்சுன்னா அது எடை போட்டால் 1/2 கிலோ பருப்பு அங்கே இருக்கணும்ல, இருக்காது. அங்கே என்னதான் இருக்கும்? அங்கே என்னதான் இருக்கும்? 450 கிராம் தான் இருக்கும். 50 கிராம் என்ன செய்யறது? கள்ளத்திராசில் அந்த படிக்கல் என்ன செய்யறோம்? போய் அந்த படிக்கல் என்ன இருக்கு? ஒரு தப்பான படிக்கல் அங்கே இருக்கு. அது ஏமாற்றுகிற ஒரு எண்ணமா, பிறரை வஞ்சிக்கிற ஒரு எண்ணமா, அது செய்யக்கூடாது. அது செஞ்சா தேவனுக்கு என்னவா இருக்குது? அருவருக்கிற காரியம். வசனம் திரும்ப வாசிங்க. உம்மாவுடைய வீட்டிலே உம்மாவுக்குனால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அருவருக்கப்படத்தக்க குறைந்த மறைக்காலும் இன்னும் இருக்கிறது. அருவருக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலம் புரியுதுல? 1/2 கிலோ வெயிட்டுக்கு 1/2 கிலோ நம்ம என்ன செய்வது? 450 430 இருக்கும். இது அங்கே இருக்குதுன்னு சொல்றாரு. இது தேவனுக்கு அருவருக்கிற ஒரு காரியம். அதை தொடர்ந்து வாசிங்க. கள்ளத்தராசும் கள்ள படிக்கற்களும் அவர்களை சுத்தமுள்ளவர்கள் என்று
எண்ணுவானேன். அவங்க சுத்தம் சொல்ல முடியுமா? இவெல்லாம் யார்கிட்ட இருக்கான்? துன்மார்க்கத்தில் இருக்கான். இந்த கள்ள தராசு கள்ள படிக்கல் யார்கிட்ட இருக்கும்? துன்மார்க்கிட்ட இருக்கும். அது தேவனுக்கு என்னவா இருக்கிறது? அருவருப்பு. துன்மார்க்கம் செய்யும் காரியம் தேவனுக்கு ரொம்ப என்னவா இருக்கிறது? அருவருப்பு. ஏன் துன்மார்க்கம் செய்ய அனுப்புனா, அவன் செய்கிற மார்க்கமே துன்மார்க்கத்தில் பொக்கிஷத்தை சம்பாதிக்க, அதுவே தேவனுக்கு பிடிக்கல. அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறான்? ஒரு அருவருப்பு இன்னும் கூட்டிக் கொள்ளத்தக்கதாக கள்ள திராசு வச்சிருக்கிறான். என்ன செய்யறான்? ஒரு அருவருப்பான படிக்கல் வச்சிருக்கிறான். அதாவது குறைவான படிக்கல் வச்சிருக்கிறான். அவனை எப்படி நீ என்ன செய்வேன்? சுத்தமான சொல்வேன், அவன் துன்மார்க்கன்னு சொல்வேன் அப்படி சொல்லி அவரை துன்மார்க்கன தேவன் அருவருக்கிற ஒரு காரியம் என்று சொல்வதை பார்க்கிறோம். அதனால இந்த என்ன தெரியுது அப்படின்னா, ஜூஸ் என்ன அப்படின்னா, நாம பிறரை ஏமாற்ற வழியை கையாளக்கூடாது, பிறரை வஞ்சகம் பண்ற வழியை கையாளக்கூடாது. சமாளிச்சுக்கலாம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி பண்றோம், அது கிடையாது. அது கள்ளத்திராசு மாதிரி தான். ஒரு படிக்கல், ஒரு குறைவான படிக்கல் மாதிரி தான். அது செஞ்சால் துன்மார்க்கு அடையாளமாக ஆயிடும். அது தேவன் என்னவா இருக்குது? என்னவா இருக்காது? தேவன் அருவருக்கிற ஒரு காரியமாக இருக்குது. தேவன பசங்க சூத்திரம் உண்டாத இந்த எண்ணமெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விட்டுணும். முதலாவது தேவன் அருவருக்கிற காரியம் என்னென்னு சொன்னால் விக்கிரம் போன்ற ஒரு எண்ணம் நம்ம இருக்கக்கூடாது. ரெண்டாவது தேவன் அருவருக்கிற காரியங்கள் என்ன என்று சொன்னால் சூதுள்ள எண்ணம் இருக்கக்கூடாது. மூணாவது தேவன் அருவருக்கிற காரியம் என்னன்னு சொன்னால் துன்மார்க்கம் என்ன இருக்கக்கூடாது. அந்த துன்மார்க்கம் என்ன அப்படின்னா, கள்ள தராசும் குறைவான படிக்கல் உள்ள அந்த ஏமாற்றல் எண்ணம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவன் சுத்தம் இல்லாதவன், அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. சுத்தம் உள்ள எண்ணம் தான் நம்ம இருக்க வேண்டும். இதே தேவன் அருவருக்கிற காரியங்கள் என்று சொல்கிறார். ஆகையினால துன்மார்க்க எண்ணமாகிய அந்த கள்ள தராசும் குறைவான படிக்கலும் நம்மகிட்ட என்ன செய்யக்கூடாது? பிறர் வஞ்சிக்கு ஏதுவான ஏமாற்றக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. இது தேவனுக்கு முன்பாக தேவன் அருவருக்கு ஒரு காரியம் என்று சொல்லி தேவனால் திரும்ப பெற்றால் அந்த காரியத்தை மாற்றி போடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நாலாவது, இந்த துன்மார்க்க செலுத்துற பலியும் தேவனுக்கு பிடிக்காது. இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு கள்ள தராசு வச்சுட்டு குறைவான படிக்கல் வச்சுக்கிட்டு தேவன் அருவருக்கிற காரியத்தை வச்சுட்டு இப்போ போய் பலி செலுத்தினா அது தேவனுக்கு பிடிக்காது. கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:27. நீதிமொழிகள் 21:27. மாசம் தேவன் பசங்க சோத்திரம் துன்மார்க்க பலி அறிவு. துன்மார்க்கத்தை பொக்கிஷத்தை சேர்க்கிறான். கள்ளத்திராசம் அப்படி இருக்குது, குறைவான படிகளும் இருக்குது. அவன் எப்படி சுத்தமாக சொல்லுவீங்க? சுத்தமுள்ளன்னு சொல்லுவீங்க. அவன் அந்த அசுத்தோடைய அந்த அருவப்பான காலத்தில் பலியும் செலுத்துகிறான். அதுவும் தேவனுக்கு என்னவாக இருக்கும்? அருவருப்பான காரியமாக இருக்கும். நாம் எல்லாம் தப்பு பண்ணிட்டு, நாம் எல்லாம் கள்ள கவடெல்லாம் பண்ணிக்கிட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு காணிக்கை போடுறனால ஒரு யோசனை இருக்காது. நல்லா கேட்டுக்கோங்க, நம்மளோட காணிக்கையில் என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும், அருவருப்பு இருக்கக்கூடாது. அந்த அருவருப்பு என்ன தெரியுமா? ஏமாற்றி சம்பாதிச்ச ஒரு காரியமாக இருக்கக்கூடாது. அந்த கள்ளத்திராசை வச்சு சம்பாதிச்ச பணமாக இருக்கக்கூடாது. அந்த குறைவான படிக்கலை வச்சு சம்பாதிச்ச பணமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்கிற ஆட்கள் துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கம் செய்கிற பலியும் எப்படி தான் இருக்கும்? தேவனுக்கு அருவருக்கிற ஒரு காரியமாக தான் இருக்கும். ஆகையினால் துன்மார்க்க செயலாகிய அந்த கள்ளத்திராசும் குறைவான படிக்கலும் கையாளுகிற அந்த எண்ணத்தை தேவன் அருவருக்க காரியம் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் பொக்கிஷத்தை எடுத்து செலுத்துகிற அந்த பலி வேணாமதும் தேவனுக்கு அருவருக்கிற ஒரு காரியம் சொல்கிறார். தேவன் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளோட பலி சுத்தமாக இருக்கத்தக்கதாய் நம்மளோட கையின் பிரயாசத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தோட பிடிங்கி கொடுக்கக்கூடாது. சில நேரங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. சில ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். உன் இதில் ஒரு குடியா, இவரோட அதிகாரம் பண்ண, உன் பென்சில் குடியா, உன் டப்பாவை குடியா, உன் சைக்கிள் கூட பைக் கூட போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ அவனுக்கு உதவி செஞ்சால் உன் கையில் பேச உதவி செய். இன்னொரு அதிகாரம் பண்ணி செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. துன்மார்க்கம் தான் என்ன செய்வோம்? ஆளை அடித்து போட்டு சில தப்பான எண்ணங்கள் மூலமாய் ஒரு உதவி செஞ்சால் அந்த உதவி விருதுவாக தான் இருக்கும். ஆகையால் நாம் உதவி செய்ய நினச்சோம்னா என்ன செய்யணும்? நல்ல சுத்த எண்ணத்தோட நம்ம கையில் காசை எடுத்து கொடுக்கணும். தவிர துன்மார்க்க எண்ணம் போல கள்ளத்திராசை வச்சு குறைவான படிக்க வச்சு சம்பாதிச்சு பொக்கிஷத்தை எடுத்து பலி செலுத்தினால தேவனுக்கு என்னவா இருக்காது? அது பசுத்தமாக இருக்காது. அது தேவனுக்கு என்னவா இருக்கும்? ஒரு தேவன் அருவருக்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஆகையினால நாம் துன்மார்க்க எண்ணம் உடையவர்களாகும். விசேஷமாய் கள்ளத்திராசு உடையவர்கள் என்ன உடையவர்களாகும், குறைவான படிக்க உள்ள எண்ணம் உடையவர்களாகும்.
பிற பொக்கிஷ அதாவது தப்பான ஒரு மெய்யான பலி செலுத்தம் தப்பான பலி செலுத்துறவங்க காணப்பட்டால் அது தேவனுக்கு முன்பாக என்னவாக இருக்குது அருவருக்கோட காரியமாக இருக்கும். அதை மாற்றிப்படணும்னு சொல்லி தேவன் நாட்டிலே திருவம்பட்டேன் கதிரவ சோத்திரம் இல்லாதாங்க. இது நம்ம 4வது பாயிண்டாக பார்க்குறோம். 5வது பாருங்க, தேவன் வெறுக்கிற இப்போ இது தேவன் அருவருக்கோட காரியத்தை பார்த்தோம். தேவன் வெறுக்கிற ஒரு காரியங்கள் பார்க்க போகிறோம். 7 காரியங்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 16. இங்கே தேவன் அருவருக்கிற வெறுக்கிற காரியங்களை இங்கே சாலமோன் ஞானி தன் அனுபவத்தை கண்டதை இங்கே எழுதி வச்சிருக்கிறார். நாம் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தியானம் பண்ண வேண்டும். 6ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிற அருவருக்கிறார். 7வது அப்படிதான் இருக்கு. அந்த 6 காரியம் என்ன பாருங்க? அவையாவன ஓனவாசிங்க. மேட்டிமையான கண். பெருமையை கொள்ளக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பெருமையை பெருமை உலக தேவன் என்ன செய்யறார்? எதிர்த்து நிற்கிறார். பெருமை பட்டுட்டீங்க அப்படின்னா அங்கே என்ன தேவன் என்ன மாறிவது? தேவன் அருவருக்கிற காரியமாயிரும். விசேஷமா தேவன் வெறுக்கிற ஒரு காரியமே. நமக்கு ஒரு பதவி கிடைச்சிச்சா, ஒரு பரிசு கிடைச்சிச்சா, நம்ம நடத்த செய்யக்கூடாது. பெருமையே மேட்டிமே இருக்கக்கூடாது. இடத்துல தாழ்மையாக கர்த்தர் எனக்கு செய்யலாம், கர்த்தரை எனக்கு படித்தார், கர்த்தரை எனக்கு கொடுக்க முடியாத பலம் கொடுத்துருக்கிறார். எல்லாம் கர்த்தரே சார்ந்து வேண்டும். நான் படித்தேன், நான் செஞ்சேன், அல்லது நான் உழைச்சேன், நான் பெற்றுக்கொண்டேன், நான் பிரயாசப்பட்ட இப்படி உங்களை மேன்மையாக பாராட்டிக்காதீங்க. தேவன் என்ன ஆகுது? அருவருக்கிற ஒரு காரியமா, வெறுக்கிற ஒரு காரியமா. நெபுகாத்நேசர் சொல்லி முடிச்சனே அவனோட பதவி கீழே போயிடுச்சு. மேட்டிமையான கண். அப்படி செய்யக்கூடாது. ஸோ தேவன் வெறுக்கிற முதலாவது காரியம் என்ன? அதாவது தேவன் அருவருப்பு ஆகி வெறுக்கிற முதலாவது காரியம் என்ன அப்படின்னா மேட்டிமையான கண். மேட்டிமை வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளணும். என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்? பெருமை மேட்டிமை எடுத்துக்கொள்ளணும். ஏன்? அது தேவன் அதை வெறுக்கிற காரியமா இருக்கு. ரைட். அடுத்தது பொய் நாவ். பாருங்க, பொய் சொல்றதை விட்டுறணும். பொய் தேவனை நம்மை தூரப்படுத்தலாம். பொய் என்ன செய்யும்? பொய் என்ன செய்யும் தெரியுமா? தேவனை நம்மை என்ன செய்யும்? தூரப்படுத்தும். பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். இந்த வசனம் அப்படி இருக்கட்டும். ஆதியாகமம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல இங்கே சாத்தான் கேட்குறான். அவன் பொய்யை சொல்கிறான். அந்த பொய்யை நம்பினாங்க. அங்கே தேவனுக்கு அந்த தம்பதிகள் தூரம் போயிட்டாங்க. வாசிக்கலாம். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. சேவலாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு தீவுகளை பார்க்கிறேன். சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அந்த சிறியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் ருசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்க எப்படி கேட்கலாம் பாருங்க. எல்லாத்தையும் புசிக்கலாம். கர்த்தர் சொன்ன எல்லாத்தையும் புசிக்கலாம், அந்த நடுவில் கனி மட்டும் சேர புசிக்காத அப்படின்னு சொன்னார். ஆனால் எல்லாரும் புசிக்கலாமான்னு கேட்டது. ஆனால் இது 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குடித்து தேவன் நீங்கள் சவாலுக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். தேவன் என்ன சொன்னார்? நீங்க சகாபடிக்கு தோட்டத்துள்ள அந்த விருட்சத்தின் கனியை செய்யக்கூடாது, புசிக்க வேண்டாம் என்று சொல்லி தேவன் சொன்னார். உடனே அதுக்கு சாத்தான் என்ன சொல்லுவாங்க? பாருங்க, இது பொய் ஸ்டேட்மெண்ட் ஆகும். நீங்க சாகவே சாகவதில்லை என்று சொல்லி பொய் ஸ்டேட்மெண்ட். ஆனால் தேவன் என்ன சொன்னார் பாருங்க. 17 வாசிங்க. 2:17. ஆதியாகமம் 2:17. ஆனாலும் பின்பு அவர் ஆதாமை நோக்கி, இல்ல புசிக்க வேண்டாம், நீ புசிக்கிறத சாகவே சாவா என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்க. சாத்தான் சொன்னது சாகவே சாவதில்லைன்னு சொன்னான். உடனே அந்த ஸ்திரீ என்ன செஞ்சால்? அதை நம்பினார், பொய்யே நம்பினார். கடைசி என்ன ஆச்சு? ஆதாமும் ஏவாளும் என்ன செய்தாங்க? தோட்டத்துக்கு வெளியே போனார். அந்த பொய்யின் நம்பர் நிமித்தமாய், பொய்யை விசுவாச நிமித்தமாய் அவன் தேவனுக்கு தூரம் போனார். இப்படிதான் பொய் நாம நமக்கு என்ன செய்யும்? தேவனுக்கு தூரப்படுத்தும். நீங்கள் ஒரு பொய் சொல்லுவதா இருந்தீங்கன்னா கடைசியில் தேவன் என்ன செய்யணும்? அந்த சர்ப்பத்தையும் அங்கே வெளியே அனுப்பினார். தோட்டத்துக்கு அது சாபம் விட்டு வெளியே அனுப்பினார். நீ பொய் சொல்றவர்களா சாபத்தை உட்பட்டவர்கள் சொல்லி அர்த்தம். பொய் சொல்கிறவர்கள் தேவனுக்கு தூரம் போவார்கள் என்பது அர்த்தம்.
ஆகையினால் பொய் நாவு நமக்கு இருக்கக்கூடாது. அது தேவனை தூரப்படுத்தும், சாபத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். தயவுசெய்து எந்த காரியத்திலும் என்ன செய்யாதீங்க, சிறுபிள்ளைந்து பெரியாருக்கும் சரி என்ன சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னால் உங்களையும் தேவனையும் செய்யாது பிரிக்கும், தேவனுக்கு உங்களை செய்யாது தூரப்படுத்தும். என்ன அதனால் தயவுசெய்து பொய் நாவு நமக்கு வேண்டாம். அது தேவன் அருவருக்கிற ஒரு காரியம், தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். அடுத்து 3வது பாயிண்ட், அதே வாசி நீதிமொழிகள். குற்றமற்றவர்களுடைய ரத்தம் அவனை அடித்து ரத்தம் சிந்தக்கூடாது. ஒரு ஆளில் தப்பான பழியை போட்டு ஒரு குற்றத்தை செலுத்தி அவனை அடியவங்க வச்சு அவன் ரத்தம் சிந்தக்கூடாது. அதுக்கு காரணமாக இருந்தவர்கள் தேவனுக்கு முன்பாக அருவப்பான காரியம் சொல்லி தேவன் வெறுக்கிறவர்களாக மாறிக்கிறார்கள். தயவுசெய்து நல்லா கேட்டுங்க, குற்றம் செய்யாத ஆட்களை காட்டி கொடுத்துடாதீங்க. குற்றம் செய்யாத ஆட்கள் என்ன செய்கிறாங்க, அது பரிசுத்தமான இடத்துடையவர்களாக இருப்பாங்க. அவங்க இவன் தான் செஞ்சான் அப்படி சொல்லி நீ தப்பான பழியை போட்டு காட்டி கொடுத்துடாதீங்க. அது தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கிறது, வெறுக்கிற ஒரு காரியமாக இருக்கும். நம்ம அவசரப்பட்டு இவன் தான் செஞ்சான் அப்படி சுட்டி காட்டியிருப்போம். அவன் செஞ்சிருக்கவே மாட்டான், குற்றமில்லாத கையாக இருக்கும். அவனை போய் அவன் அடிவாங்க வச்சு அவன் ரத்தத்தை வச்சிடக்கூடாது. அப்படி செஞ்சிடாதீங்க. அது தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கிறது, தேவன் வெறுக்கிற ஒரு காரியமாக. சோத்திரம் உண்டாத. அடுத்தது ஒரு ஆலோசனை, தப்பான ஆலோசனை கொண்டு திருப்பி விடுறது. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ பார்த்துருக்கிறேன். எப்படின்னா ஒரு 10 பேர் நிற்பாங்க, 2 வேலை தான் இருக்கும். ஆனால் எத்தனை இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க. பக்கத்தில் கேட்பான், எப்படி சார் வேலை கிடைக்குமா தெரியல. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, காலையிலே யாருக்கோ கொடுத்துட்டாங்க, மினிஸ்டர் லெவலில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியா ஒரு கல்வி போயிடுவான். 10ல் 1 காலி. எப்படி துரு ஆலோசனை பாருங்க. ஆமாம், சில பேர் பஸ்ஸு வர லேட்டாகும். லேட்டாக வரவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்கே 100 பேர் இருப்பாங்க, பஸ்ஸு லேட்டாகும். அந்த பஸ்ஸு 5 நிமிஷம் கழிச்சு வரும். இங்கே பஸ்ஸு வருமா வராதம்மா, ஏன் இனிமேல் வரப்போகுது அப்படின்னு துரு ஆலோசனை கொடுத்துருவோம். ஏன்னா இவன் 100 பேர் நிற்கான், பஸ்ஸு வரப்போகுது, ஒரு பஸ் தான் வரப்போகுது. நம்ம சீட்டை பிடிக்கணும்னா இவனை ஏறக்கூடாது, இவனை கரெக்ட் பண்ணணும். அப்படியே அப்போ நான் ஆட்டோவில் போகிறோம் போயிடும். இது துரு ஆலோசனை. அப்படிதான் சில பேர் அவங்க ஸ்கூல்லேயும் சில பேர் கொடுக்குறாங்க, நீ என்ன செய்யணும் அதை எழுத்துறியா அவெல்லாம் பார்க்க மாட்டாடா, அதெல்லாம் வாட தைரியமானன்றது. போனா இந்த எவன் பயந்து போனா அவன் தான் மாட்டுவான். நான் திருப்பாட்டு அடிக்க சொல்கிறோம் தான், மற்றவங்க 6 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்காது, இது எழுதுமா எதுவும் கேட்காது. நீ டேரெக்டாக வாத்தியார்ட்ட பேசு, நீ டேரெக்டாக மிஸ்கிட்ட பேசு. அவன் ஓகே சொன்னால் எழுதிட்டு போ. அதாவது இவனை கேட்டேன், இவன் தான் சொன்னான் அதனால் எழுதாமல் போனேன், இவன் தான் சொன்னால் படிக்காமல் போனேன். இந்த கதையெல்லாம் வேண்டாம். துரு ஆலோசனை கொடுக்க ஜனங்கள் இருப்பார்கள். அவர் தேவன் முன்பாக அருள்பாவம் வெறுக்கிற காரியங்களாக இருப்பார்கள். நீங்கள் அந்த ஆளுடைய பிணைக்கப்பட்டாதீங்கள். பிணைக்கப்பட்டினா நீங்களும் சிலவரை செஞ்சுருவீங்க, அருள்பட காரியங்களோட மாறுவீங்க. அதனால் இந்த துரு ஆலோசனை கொடுத்துறாங்க. சில பேர் தன்னுடைய சுயநலத்துக்காக அப்படி செய்கிறார்கள். ஆகவே துரு ஆலோசனை பிணைக்கும் இருதயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது தேவன் முன்பாக என்னவா இருக்கிறது, தேவன் வெறுக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அடுத்த வசனம் ஆசைங்க. தீங்கு செய்வதற்கு வேந்தோடு கால். தீங்கு செய்வதற்கு வேந்தோடு கால். வேகமாக ஒரு பாம்பு ஓடுவான் பாருங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. ஆமாம், ஒரு நாள் ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் ஏன்னா அந்த புக்கில் பைக்கில் ட்ராப் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு பைக்கில் ஒரு மெச்சூரிட்டி கேட்டான். ஏன்னா ஒரு வயசு வந்து பிள்ளை தான், பிள்ளை அது ஒரு ஸ்திரீயில் கேட்டாங்க, அந்த சிஸ்டர்னை கேட்டாங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். அதையா கூட உள்ள ஒரு பாஸ்டர் வேகமாக கட்டி போய் வேகமாக சீனியர் பாஸ்டர் போய் போட்டு விட்றாரு. அந்த கால் எப்போவுமே ஸ்லோவாக தான் போகும், அந்த கால் எப்போவுமே நடக்கிறதுலாம் ஸ்லோவாக போகும். நான் இந்த பாஸ்டர் வந்து ஒரு கேர்டை எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு தெரிஞ்சோடனே முந்திக்கு ஓடாத அவ்வளோ இடிச்சுக்கிட்டு போய் பாஸ்டர் சொல்கிறேன், பாஸ்டர் அவர் வந்து அந்த சிஸ்டர் பைக்கில் எடுத்துகிட்டு போகிறோம் கேட்குறேன், இவர் ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், சீனியர் பாஸ்டர் அவராச்சு அந்த சிஸ்டர் பாடாச்சு, ஏன் அந்த விஷயத்தை கொண்டு வராங்க போங்க அப்படின்ட்டு மூஞ்சல் சொன்னார். அவர் பிற்பாடு நான் கேட்க போனேன், ஐயா இந்த மாதிரி ஏற்றிட்டு போகலாம்னு. ஏன் பசங்க ஆட்டோ அனுப்பிச்சுட்ருக்கேன், ரைட்டையா அப்படின்னு சொல்லி கீழ்படுத்திக்கிட்டேன். அவ்வளோதான். பாருங்க எவ்வளோ வேகமாக அந்த கால் போச்சு பாருங்க. போட்டு விடுறதுன்னு நினச்சவங்க கால் நினச்சியும் அறிவு ஞானம்லாம் வேலை செய்யும். ஒரு மனுஷனை போட்டு கொடுக்குறது, ஒரு மனுஷன் தாக்குறதுக்கு, ஒரு மனுஷனோட நம்பிக்கை விட்டு விலகி போகிறதுக்கெல்லாம் கால் என்ன செய்யும், வேகமாக வரும். அதாவது தீங்கு செய்வதற்கு இந்த கால் என்ன செய்யும், வேகமாக செயல்படும். அது வரைக்கும் முடியலம்மா ரைட்டா.
இவன் பொருளை யாராவது எடுத்தனா எந்திரிச்சு போய் அடிப்பான் பாருங்க அந்த பையனை. அவனுக்கு அவ்வளோ பவர் வந்துச்சு. தீங்கு செய்யணும்னு செய்யறோம், அவ்வளோ பவர் கிடைக்கும். அது வரைக்கும் ஒரு அம்மா ஜாமான் சொன்னா வேலை சொன்னா என்னால் முடியல அப்படி முடியுமா? அவன் பொருளை ஒருத்தர் எடுக்க நான் பார்த்துட்டு வரான் பாரு குதிரை போல அடிக்கிறதுக்கு. தீங்கு செய்யறோம் தாழ்ந்தது ரொம்ப வேகமாக செயல்படும். இதெல்லாம் தேவன் அறுவருக்கிற வெறுக்கிற காரியம். இதை அவாய்ட் பண்ணணும். நல்ல செய்யறதுக்கு ஒரு கால் முன் வரட்டும். ஹalleluya. நற்கிரிகள் செய்யற ஒரு கால் என்ன செய்யட்டும்? முன் வரட்டும். தீங்கு செய்யற ஒரு கால் பின்னடையட்டும். ஹalleluya. ஆகையால் தீங்கு செய்கிற காலானது தேவனுக்கு அருவருப்பு பார்க்கிறது, வெறுக்கிற காரியமாக இருக்கிறது. அதை நாம் என்ன செய்வோம்? அந்த எண்ணத்தை நம்மை அகற்றி விடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொய் சாட்சி. ஆமாம், இவர் செஞ்சார்கள் இல்லாத சொல்றது. உள்ளதுன்னு சொல்லுங்க, அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். இல்லைன்னு சொல்லுங்க, அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். இதுக்கு மிஞ்சின என்னவா இருக்கும்? தீமையாக இருக்கும். அபத்தமான பொய் சாட்சி என்னவா இருக்கும்? அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. அதனால இந்த பிரிக்க சபைக்குள்ள ஆட்களை பிரிக்கிற சில பொய் சாட்சி சொல்றாங்க. சிலர்தான் உள்ள வந்துட்டு தெரியல, அவன் எங்கே போறான்னு தெரியல, இந்த வருஷம் நீ வரமாட்டாங்க போல இருக்க அப்படி ஏதாவது பொய் சாட்சி சொல்லிட்டேன்னா இவங்க வந்து நானும் வரல எனக்கு சபைக்கு அந்த மாதிரி வராமல் போயிடறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம்னா இந்த மாதிரி சபைக்குள்ளே பிரிவினை செய்கிற இந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பிரிவினை செய்கிற அந்த பொய் சாட்சியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அபத்தம் பேசி பிரிவினை உண்டாக்குற, சகோதரர்களை விரோதம் உண்டாக்குற அந்த காரியம் தேவனுக்கு முன்னாடி என்னவா இருக்குது? வெறுக்கிற ஒரு காரியம். ஆகினால் தேவ பிள்ளைகள் இந்த அருவருப்பு காரியம், தேவன் அருவருக்கிற இந்த காரியம் குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவன் வெறுக்கிற இந்த காரியம் குறித்து என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருந்தால் அவற்றை என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும். எப்போது இந்த காரியங்களை நீங்கள் அகற்ற விடுறீங்களோ நீங்கள் நற்கிரியை செய்யறதுக்கு கிறிஸ்துக்குள்ள ஆயத்தமாக்கிட்டீங்கன்னு சொல்ல அர்த்தம். ஆமென். ஹalleluya. அது மட்டும் இல்லை, இனிமேல் நீ என்ன செய்ய போறதில்லை? அலைந்து திரிந்து போவதில்லை. ஹalleluya. தேவன் வெறுக்கிற காரியங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை நீங்கள் வாழ்க்கையிலிருந்து உங்கள் இருத்திலிருந்து உங்கள் கையின் கிரியை அகற்றி போட்டு விட்டால் இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை, நற்கிரியை செய்வீர்கள். ஆமென். ஹalleluya. இதான செய்தியோட காரியமாக இருக்குது, காரியம்சமாக இருக்குது. இதில் 2 பேர் சாட்சியை பாருங்கள், வேகமாக வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 23:24. இதை கண்டு உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? அகற்றி போட்டாங்க. தன் அருவருப்புகளை அகற்றி போட்டாங்க. தேவன் அருவருக்கிற காரியங்களை நீக்கி போட்டாங்க. வேகமாக வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 23:24 வாசிக்க. 2:15-8 எடுத்து வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 23:24 வாசிங்க. 2:15-8 எடுத்து வச்சுக்கோங்க. ஆமென். ஹalleluya. புரி சொல்றது, அந்நியம் பார்க்கறது, இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் ராஜா இருந்து என்ன செய்வாங்க? இலக்கிய இருந்து ஞாபகம் வாசிக்கும் போது இதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து என்ன செஞ்சா? அவங்க எல்லாம் செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? அருவருப்புகளை நீக்கி போட்டார். ஆமென். ஹalleluya. 2:15 வாசிக்கலாம். 2:15 அதே 2:34-33 அதையும் வாசிக்கலாம். இங்கே ஆசா ராஜா பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆமென். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆசா என்ன செஞ்சா? அருவருப்புகளை நீக்கி பலிபீடத்தை செஞ்சா, புதுப்பிச்சான். இந்த மண்டே கர்த்தர் ஒரு காரியத்தை வலியுறுத்தினார். இந்த பூச்சிகள் உடனே பூச வேண்டும். பூசாமல் ஒரு அருவமாக காணப்பட்டது. குறிப்பாக பலிபீடத்திலே ஒரு மாதிரி காணப்பட்டது. கர்த்தர் சொன்னால் அந்த காரியத்தை உடனே அதை செய்யணும்னு சொல்லி உடனே அந்த பில்டிங் ஓனர் ப்ரெஷர் கொடுக்க முடியாமல் கர்த்தர் கிருபையினாலே இந்த வாரத்திலே வெள்ளடிக்கப்பட்டு நல்லபடியாக அந்த பலிபீடம் பூசப்பட்டது. கர்த்தர் பூசப்பட முடியாது. கர்த்தர் கிருபை செய்தார். ஹalleluya. சில அருவருப்புகளை நாம் நீக்கி ஆக வேண்டும். சில தேவன் அருவருப்பு காரியங்கள் உடனே நாம் என்ன செய்யணும்? அகற்றி போட வேண்டும். அங்கே அது பலிபீடம் ஆசீர்வாதப்பட்டிருக்கோம். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. அது அப்படியே ஏனதானம் கூட கூடாது. தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவன் அருவருக்கிற காரியங்கள் ஏதாவது இருந்தாலும் தயவுசெய்து அதை நீக்கி போட்டு தேவன் பிரியப்பட்ட காரியங்களை இங்கே அமர்த்தி வைப்போம், செய்து வைப்போம். கர்த்தர் ஆசைப்பார். ஆமென். ஹalleluya. இங்கே ஆசா ராஜா அதை செய்தார். அந்த யோசியா ராஜாவை இதே செய்தார். 32 அது 2:34-33 யோசியா ராஜா வாசிக்கலாம். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்களில் இருந்து
உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி சிலுவையில் காணப்பட்டவர்களை எல்லாம் தேவனாய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அருவருப்புகளை அகற்றி தேவனை சேவிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. இது யோசியா ராஜா செய்த ஒரு காரியம். அருவருப்புகளை நீக்கினார்கள். இலக்கியா ராஜாங்க பார்த்தார், அடுத்தது ஆசா ராஜா பார்த்தார், யோசியா ராஜா பார்த்தார். இவரெல்லாம் தேசத்திலே உள்ள அருவருப்புகள், பள்ளிக்கூடத்தில் உள்ள அருவருப்புகள் என்ன செஞ்சார்? நியாய பிரமாணத்தில் வாசித்து நம்ம அது என்னென்ன காரியங்கள் பிரகாரமாக சில காரியங்களை நம்ம அதை வாசித்து அதுபடி இல்லாமல் என்னென்ன அருவருப்புகள் இருக்குன்னு சொல்லி வாசித்து மூன்றுமே கத்தரை அவங்க என்ன செஞ்சார்? கத்தர் பார்வையிலே அந்த அருவருப்புகள் அந்த மூணு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நியாய பிரமாணத்தை வாசித்து வேதத்தை வாசித்து எதனால அந்த அருவருப்பு காரியம் பார்த்து செஞ்சார்? அவர் நீக்கப்பட்டார். இது வேதத்திலிருந்து நம்ம பார்த்து கற்றுக்கொண்டு நம்முடைய என்ன நீக்கப்பட ஒரு காரியம். ஆசராஜன் பலிபடங்களை என்ன செஞ்சாரு? உள்ள அருவருப்புகளை நீக்கி போட்டார். யோசிராஜா தேசத்தில் அருவருப்புகளை செஞ்சார், நீக்கி போட்டார். இப்படி அவங்க அந்த ஆதிமுக ராஜாக்கள் நம்ம தேசத்தில் உள்ள அருவருப்புகளையும் நம்மளோட கிரியில் உள்ள அறிவிப்புகளையும் விசேஷமாக பள்ளிக்கூட அறிவிப்பை நீக்கி போட்டார்கள். அவங்களை அந்த சுதந்திரம் பெற்றுக்கொண்டார்கள். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே கர்த்தனுக்கு நல்ல ஒரு வார்த்தைகள் கொடுத்திருக்கிறார். நாம் சிந்தித்து நடக்க வேண்டிய ஒரு காரியங்கள் வார்த்தை கொடுத்திருக்கிறார். தேவன் அருவருக்கிற காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் இருந்ததானால் நம்மாலே நற்கிரியை செய்ய முடியாது என்று தேவன் வெளிப்படுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் வெறுக்கிற காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் நம்மத்தில் இருந்தான்னு சொன்னால் அலைந்து திரிவோங்கிற ஒரு எச்சரிக்கையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையினால தேவ பிள்ளைகள் நாம் நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமாக கிறிஸ்துக்குள்ளாக அதற்கு தேவன் வெறுக்கிற அருவருக்கான அந்த விக்கிரமமுள்ள எண்ணங்களை நாம் நீக்கி போடுவோமாக. இரண்டாவது, சூதுள்ள எண்ணங்களை நீக்கி போடுவோமாக. மூணாவது, துன்மார்க்க எண்ணங்களாகிய அந்த குறைவான மரக்கால் மற்றும் கள்ளத்திராசு மற்றும் அந்த தப்பான சம்பாஷன் பணத்துகளை பலி கொடுக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்களை நம்மளிருந்து தேவன் அருவருக்கிற காரியம் சொல்லி நீக்கி போடுவோமாக. நாலாவது நம்ம பார்க்கிறோம், தேவன் வெறுக்கிற காரியங்களை பார்க்கிறோம். பொய் நாவு, பொய் சாட்சி, தீங்கு விளைக்கிற வேகமாக தீங்குக்காக செய்யப்படுற வேகமான கால், அது தீங்கு செய்யறதுக்காக முன்வர ஒரு காரியம், உள்ளுக்குள்ள அபத்தம் பேசி பொய் சாட்சி சொல்லி சகோதரர்களே விரோதம் உருவப்படுற காரியம், மேட்ரிமேன்கள், இந்த மாதிரி தேவன் வெறுக்கிற காரியங்களை நாம் அகற்றி போடுவோமாக. இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத இந்த அருவருக்கிற காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத வெறுக்கிற காரியங்களை நம் வாழ்க்கையில் அகற்றி கொடுத்தார். கர்த்தர் தொடர்ந்து மத்தியிலே நம்ம இதயத்தை சுத்தமாக்கி அவர் தேவனார்ந்து அவர் நம் ஜனமாக இருந்து நம்ம ஆசைப்பார். இந்த காரியத்தை அகற்றி போடவில்லை என்று சொன்னார் அறிந்து தெரிய ஒரு காரியம் எச்சரிக்கையும் தேவன் தருகிறார். ஆகையால் கர்த்தர் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்களை, கர்த்தர் வெறுக்கிற கர்த்தர் பார்வையில் இருக்கிற கர்த்தர் பார்வையில் நம்மகிட்ட இருக்கிற அருவருப்பான காரியங்களை, கர்த்தர் பார்வையில் நம்மகிட்ட இருக்கிற கர்த்தர் வெறுக்கிற அந்த காரியங்களை நாம் அகற்றி போடுவோமாக. கர்த்தர் நம்மளை அங்கேயும் அழைத்து தெரியாமல் நம்ம வேண்டிய வசதி செய்வதற்கு ஆசைப்படுறார். ஆகையினால் தேவன் வெறுக்கிற, அதாவது தேவன் பார்வையில் நம்மகிட்ட இருக்கிற அருவருப்பு காரியங்களையும் மற்றும் தேவன் வெறுக்கிற காரியங்களையும் நம்மகிட்ட இருந்து நீக்கி போட்டு தொடர்ந்து தேவனாக இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். தேவவசம் சோத்திரம் உண்டாக. மறுபடியும் சொல்கிறேன், தேவன் அவரோட பார்வையிலே நம்மகிட்ட இருக்கிற அருவருப்பு காரியங்களை நீக்கி போட வேண்டும் சொல்லி தேவன் சொல்கிறார். தேவன் பார்வையில் நம்மகிட்ட இருக்கிற தேவன் வெறுக்கிற அந்த காரியங்களை நீக்கி போட வேண்டும் சொல்லி சொல்கிறார். ஆகையினாலே தேவன் அவர் பார்வையிலே நம்மகிட்ட இருக்கிற அருவருப்பு காரியங்களையும் தேவ வெறுக்கிற காரியங்களையும் நாம் நீக்கி போட்டு அங்கே அழிந்து தின்றபடிக்கு தொடர்ந்து நாம் என்ன செய்வோம்? கர்த்தர் நற்கிரியை செய்யறதுக்கு நாம் ஆயத்தமாகும். ஆகையினாலே நாம் நற்கிரியை செய்யறதுக்கு தடையாக இருக்கிறது நம்மகிட்ட உள்ள அருவருப்பு உள்ள காரியம், தேவன் அருவருக்கிற காரியங்கள் தான். ஹல்லேலூயா. நற்கிரியை செய்யறதுக்கு நம்ம தடையாக இருக்கிறது தேவன் பார்வையிலே நம்மகிட்ட இருக்கிற தேவன் அருவருக்கிற காரியங்கள் தான், தேவன் வெறுக்கிற காரியங்கள் தான். ஆகையினால தேவன் அருவருக்கிற காரியங்களை மற்றும் வெறுக்கிற காரியங்களை நாம் அகற்றி போட்டு தொடர்ந்து கிறிஸ்துக்களாக நற்கிரியை செய்து தேவ சித்தம் செய்வோமாக கர்த்தரின் வார்த்தைகள் ஆசைப்படுறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.